News One Express. கன்னியாகுமரி மாவட்டம் நாளை முதல் கோழிக்கடைகளை அடைத்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்காக கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் கோழி ஏற்றி செல்லும் வாகனங்களை அனைத்தும் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு பின்பற்றுவதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கறிக்கோழி வாகனங்கள் மீண்டும் கறிக்கோழி விற்பனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. உற்பத்தி நிறுவனங்கள் தீவன கட்டுப்பாடு இல்லாமல் கோழிகளை உணவு ஏற்றி விற்பனைக்கு அனுப்புவதால் 1 கிலோவுக்கு சுமார் 110 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும், இந்த நஷ்டம் வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பாதிப்பு, அரசு விதியை மீறி செயல்படும் உற்பத்தி நிறுவனங்கள் தீவன கட்டுப்பாடு செய்து கோழிகளை விற்பனைக்கு தர கேட்டு தமிழகம் முழுவதும் கறிக்கோழி விற்பனை நிறுத்தி வைப்பதாக தமிழ்நாடு கறிக்கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்த நிலையில், இன்று கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப் பகுதியான ஆரல்வாய்மொழி பகுதியில் கறிக்கோழி ஏற்றி செல்லும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில், தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு பின்பற்றுவதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கறிக்கோழி வாகனங்கள் மீண்டும் கறிக்கோழி விற்பனைக்காக எடுத்து செல்லப்பட்டது. தேதி முதல் கோழி உற்பத்தி நிறுவனங்களின் கூட்டமைப்பு நாங்கள் கோழிகளுக்கு தீவன கட்டுப்பாடு பண்ணாமல் கோழி ஏற்றுவோம் என்று முடிவு செய்து எங்களுக்கு அறிவிப்புகள் தந்து கோழியை ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு எங்களுடைய கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு மறுப்பு தெரிவித்து பல முறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை பண்ணி தோல்வி அடைந்ததனால் நாங்கள் அடுத்ததாக நாளை முதல் கடாடைப்பு 31 நாளை முதல் கடாடைப்பு என்று அறிவித்து தமிழ்நாடு வணிகர்களின் கூட்டமைப்பு எல்லாம் அறிவித்து எல்லா வேலைகளையும் நாங்கள் கடாடைப்புக்குள்ள அனைத்து வேலைகளையும் ரெடி பண்ணி எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து வியாபாரிகளின் வண்டிகளையும் ஒரே இடத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி போராட்டத்தை தொடங்கி கொண்டிருக்கிறோம். இப்ப பிசி கோழி வணிகர்களின் கோழி உற்பத்தி நிறுவனங்களின் கூட்டமைப்பு எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் எங்களுடைய கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு நாளை முதல் கடாடைப்பு போராட்டம் இருந்ததை தற்காலிகமாக திரும்ப பெற்றுள்ளார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தீவன கட்டுப்பாடு இல்லாமல் கம்பெனிகள் கோழிகள் ஏற்றுவதால் இருந்தால் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தீவனத்தை கம்பெனிகள் கோழி ஏற்றி கொக்கரையில் கோழி ஏற்றி தீவன கட்டுப்பாடு இல்லாமல் கொக்கரையில் அதன் தீவனத்தை அதிக தீவனம் செலுத்தி எங்களுக்கு சப்ளை செய்வதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறது. 1 கிலோ தீவனம் 4 ரூபாய், 1 கிலோ கோழி 150 ரூபாய் விற்குது. அதனால கம்பெனிகளுக்கும் பண்ணக்காரர்களுக்கும் அந்த லாபம் கிடைக்கிறதுனால எங்களுக்கு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது. அதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்தோம். தமிழ்நாடு கறிக்கோழி மொத்த வியாபாரிகள் சங்கம் குமரி மாவட்ட தலைவர் டி. லாசர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.